உங்களுக்கு ஐக்கிய எஃபெக்ட் பத்தி தெரியுமா? நீங்க கே ட்ராமாஸ் பார்க்குறவங்கன்னா, அதுல மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் தாங்க இருக்கும். இந்த பிராண்ட் ஒன்ஸ் வாங்கிட்டா கஸ்டமர்ஸ் வேற பிராண்ட் தேடி போக மாட்டாங்களாமே! அது எப்படி? அலசி பார்க்கலாமா? நீங்க பார்க்கறது திங்க் இட் தமிழ். நான் உங்க சகி. ஐக்கியாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் அசெம்பிள்டு ஃபர்னிச்சரா செல் பண்றப்போ, இவங்க யூனிக்கா கொண்டு வந்த கான்செப்ட் தான் பை அண்ட் அசெம்பிள் ஆன் யோர் ஓன். ஷெல்ஃப், டேபிள் எல்லாம் டிஸ்மேண்டிலா நம்ம கிட்ட டெலிவரி ஆகிடும். அது அசெம்பிள் பண்ற மேனுவல் தந்துருவாங்க. நம்ம பார்த்து பொறுமையா நம்ம கையால அசெம்பிள் பண்றப்போ, அதுல நம்ம எஃபர்ட் அண்ட் ஓனர்ஷிப்ப ஃபீல் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் தியரியே இருக்குதுங்க. ஒரு பொருள நாம கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்கினா அந்த பொருளோட வேல்யூ மற்ற எல்லா பொருட்களையும் விட நமக்கு அதிகமாக தானே தெரியும். ஏன்னா அதுல நம்ம உழைப்பு இருக்குதுங்க. ஈவன் தூக்கி போட கூட மனசே வராது. அதுதான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைச்சாங்க. நம்ம வாழ்க்கைக்கும் இந்த ஃபார்முலா ஃபிட் ஆகுமே எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்ன ஒரு கேள்வி. நீங்க எப்பவாச்சும் என்னடா இது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா மத்தவங்க ஏன் நம்ம ட்ரீம வேல்யூவே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்ம ஐடியாஸ் உதாசீனப்படுத்துறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க உங்களுக்காக உழைக்கல. நீங்க கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே தான் உருவாக்குறீங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் ஒவ்வொரு கனெக்ஷனையும் கஷ்டப்பட்டு போடுறீங்க. உங்க கனவுங்கிற ஒரு ஷெல்ஃப் செட் ஆகாம கீழே விழுந்து திரும்பவும் செட் ஆகும்போது மத்தவங்க அதை சாதாரணமா பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் அதுல உங்க வியர்வை, உங்க கண்ணீர் எல்லாமே இருக்குன்னு. இப்போ நீங்க ஒரு பெரிய சவாலை சந்திச்சு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும்போது இந்த ஐக்கிய எஃபெக்ட் பத்தி யோசிங்க. உங்க பயணத்துல நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஐடியா கொடுப்பாங்க. ஆனா உங்க டார்கெட் என்னவோ நீங்க தான் அச்சீவ் பண்ணணும். அப்போ சுயமா யோசிச்சு செயல்படுங்க. நிறைய பேர் உங்ககிட்ட இதை விட பெட்டர் கோர்ஸ் இருக்கு, பெட்டர் சாய்ஸ் இருக்கு, பெட்டர் ஆஃபர் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் உங்க டிசிஷன்ஸ் நீங்க தாங்க எடுக்கணும். உங்க கம்ஃபர்ட் லைஃப்கான ஃபர்னிச்சர்ஸ் உங்க முயற்சினாலையும் கடின உழைப்பினாலையும் நீங்களே உருவாக்குங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும், டைம் எடுக்கும். ஆனா ஒன்ஸ் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டா உங்களை விட பெட்டரா யாராலையும் பண்ண முடியாதுங்க.